ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனில் நான் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் பண்ணுறேன். அப்புறம் ஒரு அறுவடையும் இருக்குது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த ரோஜா செடி வந்து நான் பூச்சி தாக்குதல் இருந்தது இலையிலலாம். அது எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டேங்க. அப்புறம் நல்லா உரம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், வெறும் ஆர்கானிக் உரம் நம்ம வீட்டிலையே தயாரிக்கிறது தான். என்கிட்ட நிறைய அலோவேரா இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்தோல் நம்ம எப்போவுமே கொடுக்கறது தான். எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கையும் போட்டு விட்டேன் சாயிலோடு மிக்ஸ் பண்ணி. இப்போ நல்லா மொட்டுக்கள் வருது. இந்த சீசனில் வந்து நீங்கள் ரோஜா செடியை பராமரிச்சிங்கன்னா அடுத்த 2-3 மாதத்துக்கு ரொம்ப நல்லா பூக்கும். ஸோ இப்போது இந்த செடி வந்து ரொம்ப பெரிய தொட்டியில் இல்லை, சின்ன தொட்டியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா அந்த வேரெல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டு உங்களுக்கு மேலே நிறைய பிளைண்ட் ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிளைண்ட் ஷூட் வந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேர் வந்து நல்லா நீங்கள் கொடுக்குற உரத்தை உறிஞ்சி மேலே வரதில்லை, மேலே கொடுக்கறதில்ல அப்படின்னு. உடனே தொட்டியை மாற்றிடுங்க. வேறு பெரிய தொட்டியில் மாற்றி நட்டிங்கன்னா இந்த வேர் மேலேயே வந்துடுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் கம்மியாக தான் வரும். இதில் உரம் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பூ, அப்படி இல்லைன்னா இவ்வளோ கூட வராது. ஸோ இதை வந்து தொட்டி மாற்றலாம். நீங்கள் இந்த நல்ல சீசன் இது தொட்டி மாற்றுறதுக்கு. நல்ல உரம் கலந்த மண்கலவையில் பெரிய தொட்டியில் வச்சுருங்க. அதுவும் எஸ்பெஷலி நாட்டு ரோஜாவாக இருந்ததுன்னா இது நல்லாவே பூக்கிறது. இவ பாருங்கள், இந்த ஹைப்ரிட் ரோஸ், இது ஹைபிஸ்கஸ் தான். இதில் வந்து பூ பறிக்காமல் விட்டுருங்க. பாருங்கள், இங்கே விதை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பறித்து உடனே பறிச்சிடுவேன், இந்த காம்போடையே பறிச்சிடுவேன். இப்போ பார்த்தா பாருங்கள், விதை வந்துட்டு அது தனியாக நிற்கிறது. இந்த பூ உள்ளுக்குள்ளே சீடு ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம கிராஸ் பாலினேட் கூட பண்ணலாம் போல இருக்குது. வேறு கலரோட சேர்த்து இதில் மகரந்தத்தில் கலந்து கொடுத்தோம்னா வேறு கலரில் கூட வரலாம். நான் ஒரு வேளை வீடியோ போட்டேன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி பராமரிப்பு வேலையெல்லாம் பாருங்கள், முக்கியமாக இந்த ஒரு பெஸ்டிசைடு தயாரித்து வச்சுருக்கேன். ஃபங்கிசைடு அண்ட் இன்செக்டிசைடு. இது 1 கிராம் கற்பூரத்தில் வெந்நீரில் கரைச்சிட்டு 1 ml நீம் ஆயில் அதையும் கரைச்சிட்டு ரெண்டையும் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமும் 10 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து செடிகளுக்கெல்லாம் தெளித்து விட்டால் இலைகளில் தான் தெளிக்க போகிறோம். ஸ்ப்ரேயரில் ஊற்றி தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செடியிலையும் பூச்சிகள் வரவே வராது. பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே தெளிச்சிருங்க, அதுதான் நல்லது. இந்த மாதிரி பாட்டிலில் மூடியில் ஓட்டை போட்டு ஸ்ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஸ்ப்ரேயரில் அடித்து. இதில் பாருங்கள், மிளகா செடியில் வர நோய் எதுவுமே வராது. வைரஸ் தாக்குதல், பாக்டீரியா தாக்குதல், மண்ணுக்கு எதுவுமே வராது. நிறைய மிளகா பிடிக்கும். பூக்கள்லாமும் உதிராமல் எல்லாமே காயாகும். பாருங்க, பூக்கள் உதிராமல் காயாயிருக்கு. எல்லா பூக்களும் பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பெஸ்டிசைடுக்கும் இதில் கூட மாவு பூச்சி, மீலி பேக்ஸ், எஃபிட்ஸு, ரோஜா செடி, இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் செடி, எல்லா செடிக்கும் நீங்கள் அடித்து விடலாம். இந்த மாதுளம் பழத்தில் கூட பூக்கள் கொட்டாமல் உங்களுக்கு நல்லாவே பிஞ்சுகள் பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் செடி எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பூ கூட கொட்டலாம். மேலே கூட பாருங்கள், எல்லா பூலேருந்தும் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பெஸ்டிசைடு அடித்து விடுங்க நோய் தாக்குதலுக்கு முன்னாடியே. தக்காளி, பச்சை மிளகாயில் வர இலை சுருட்டல் நோய் எல்லாமே
உங்களுக்கு வராமல் இருக்கும். வந்ததுன்னா அப்புறம் செடி பழைக்காது. அதனால வரதுக்கு முன்னாடியே இதை அடித்து விட்டுருங்க. லாங் வீடியோவும் போய் பாருங்கள். போன வாரம் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் போய் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ரோஜா செடியில் வர ஏஃபிட்ஸு, மைட்ஸு, அஸ்வினி பூச்சி எல்லாமே கட்டுப்படும் இந்த பெஸ்டிசைடு கம் இன்செக்டிசைடுக்கு. கற்பூரத்தில் இருக்கிற வாசனையும் அதில் இருக்கிற ஒரு பொருளும் தான் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது. இது உரமாகவும் அமையும் இந்த கற்பூரம். இப்போ நான் சொன்ன அறுவடை தாங்க. இந்த பேக்கில் மஞ்சள் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு ஒரு அறுவடை முடித்து நிறையா மஞ்சள் கிடச்சிது. அதெல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டேன் கிச்சனுக்கு. இப்போ நேற்று இதில் இருந்த இன்னொரு 2 செடி இருந்தது, அது வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி ரொம்ப உரம் கொடுத்துட்டேனோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெருசாக மஞ்சள் போன வருஷம்லாம் எனக்கு வரல. சின்னதாக விரலி மஞ்சள் மாதிரி நல்லா நிறைய இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இந்த தடவை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது மஞ்சள். ரொம்ப செழிப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இன்னொரு கத்துலையும் இருக்குது பாருங்கள். இன்னும் 2 சாக்கு இருக்குது பறிக்கிறதுக்கு. சரி, இப்போது சீசன் பறித்து வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு நடவும் பண்ணணும். அப்புறம் இதை பொடிச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை 2 தரமாக பொடிக்கிறாங்க எல்லாருமே. நாங்கள் கூட அப்படி தான். ஒன்று பச்சை மஞ்சள் வேணுங்கிற டைமில் நம்ம பசு மஞ்சளாகவே யூஸ் பண்ணணுன்னா இதை பச்சையாகவே கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது வேக வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் தோட்டத்தில் நிறைய பறிப்போம். அப்போல்லாம் இந்த மாதிரி மஞ்சளை நல்லா வேக வச்சுட்டு சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி காய வச்சு பொடிப்போம். வேக வச்சு பொடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னால் உங்களுக்கு இந்த குர்குமின் நிறைய ரிலீஸ் ஆகும். இந்த மஞ்சளில் இருக்கிற இந்த செல்வால் உடஞ்சி பிரேக் ஆகி உங்களுக்கு குர்குமின் ரிலீஸ் ஆகும். குர்குமின் தான் நமக்கு இதில் ஒரு ஆக்டிவ் காம்பவுண்டு. நமக்கு ரொம்ப உடம்புக்கு தேவையானது. ரொம்ப ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. அதனால தான் தினம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் சமையலில். இப்போ இதை குர்குமின் ரிலீஸ் ஆகிறதுக்காக வேக வைக்கிறோம். இன்னொன்று இதில் இருக்கிற ஃப்ளேவரும் கலரும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வேக வச்சோம்னா. அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த குர்குமின் பாடியில் அப்சர்வ் ஆகிறதுக்கு மஞ்சளை வேக வச்சா தான் நல்லா உடம்பு நல்ல சத்துக்களை ஏற்றுக்கும் அப்படின்னும் நான் கற்றுக்கிட்டேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வேக வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணி நல்லா 3 நாள் 4 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு, வெயில் டைரெக்டாக வேண்டாம், கொஞ்சம் ஏதாவது நெட்டு மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு காய வைங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குர்குமின் நஷ்டப்படும்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப டைரெக்ட் வெயிலாக இல்லாமல் கொஞ்சம் மேலே மூடி கவர் பண்ணி காய வைங்க. அப்புறம் நல்லா காஞ்சப்புறம் மிக்சிலேயோ மெஷின்லேயோ கொடுத்து பொடிச்சுக்கலாம். அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன், இன்னமும் பண்ண போகிறேன். இந்த மஞ்சள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மஞ்சள் இந்த வருஷம் நட்டு வச்சிங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 months கழித்து நல்லாவே பறித்து மஞ்சள் பொடி உங்கள் வீட்டுக்கு தேவையானது 1 வருஷத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நஞ்சு இல்லாமல் கலர் எல்லாம் சேர்க்காத நல்ல மஞ்சள் பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.